அனைவருக்கும் வணக்கம். எல்லாராலும் கடவுளை காண முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். ஒரு சிம்பிள் விஷயம் பார்க்கலாம். யாராவது எப்போவுமே சாப்பிடாமல் இருக்க முடியுமா? வருஷத்தில் 365 டேஸ் இல்லை 365 டேஸ்லாம் வேணாம், ஜஸ்ட் 1 வீக் சொல்லுங்கள். ஒரு நாள் இல்லை 2 நாள் ஃபாஸ்டிங் கம்ப்ளீட்டாக இருக்க முடியும். சாப்பிடாமலே யாராவது இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற சாப்பாடு நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடச்சிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் கடவுளுடைய அனுபவமும். சில பேருக்கு அது ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும், சில பேருக்கு காலதாமதம் ஆகலாம். ஏன்னா வாழ்க்கை அவங்கள அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்குது. நம்ம கஷ்டம், குழப்பம், தோல்வி இதெல்லாமே பனிஷ்மெண்ட் இல்லை, ப்ரிப்பரேஷன் ஃபார் தி இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முக்கியமாக ஒரு உண்மை என்னென்னா, கடவுள் எங்கேயோ தூரத்தில் இல்லை, அவர் இந்த நொடியில் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கார். இப்போது இந்த நிமிஷத்தில் இருக்கார். ஆனால் நம்ம மைண்டு ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்கானா? கிடையாது. எப்போவுமே பாஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா ஃப்யூச்சரில் இருக்கும். ஆனால் வேண்டர் ஆகிட்டே தான் இருக்கும், அங்கேயும் போயிட்டே தான் இருக்கும். ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் நம்மளால் இருக்க முடியறதில்ல. ஸோ நாம் நிம்மதியாக இந்த நிமிஷத்தில் அவேர்னஸோட தருணமாக வாழ ஆரம்பிக்கும் போது கடவுளை கண்டிப்பாக நம்மளால் உணர முடியும். அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம். ஸோ எனக்கு கடவுள் அனுபவம் கிடைக்குமா? என்னால் இப்போயே கடவுளை பார்க்க முடியுமா? என்னெல்லாம் கடவுள் ஆசீர்வதிப்பாரா? எனக்கும் அந்த அருள் எல்லாம் கொடுப்பாரா அப்படிங்கிற கேள்வி வேண்டாம். கண்டிப்பாக வரும். தேடுதல் உண்மையாக இருக்கும்போது நம்ம எல்லாருமே ஒரு நாள் கண்டிப்பாக கடவுளை கண்டு தான் தீர வேண்டும். ஸோ அதனால் கம்பேரிசன் வேண்டாம், அவசரம் வேண்டாம், தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்ஸ் வேண்டாம். இப்போது ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழ நாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இந்த நிமிஷத்தில் இறைவனை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். நன்றி, வணக்கம்.